கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தேவேந்திர குல உரிமை மீட்பு இயக்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். யாகப்பா நகர், மதுரை யாகப்பா நகரை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற ஒரு இளைஞர் பட்டியல் சமூக இளைஞர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது நீரில் மூழ்கி இறந்துட்டாரு, அதாவது சேற்றில் சிக்கி இறந்துட்டாருன்னு காரணங்கள் போலீஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இதில் குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி மடப்புறம் அஜித், சாத்தான்குளம், பெலிக்ஸ் சேராக்கள் பிரச்சனை மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனை காவல்துறையை லாக்அப் டெத்துன்ற மாதிரியான பல்வேறு கோணத்தில் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. நீதி வேண்டும், எங்களுக்கு நிவாரணம் வேணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கை வச்சாலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. தினேஷ்குமாருக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்க சார்? அதாவது தினேஷ்குமார்ன்ற இளைஞர் பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர். யாகப்பா நகரில் தாய் தந்தையோட வசிக்கிறாரு. கூட பிறந்த ஒரு பெண்மணி இருக்காங்க. இவர் ஐடிஐ படிச்சிருக்காரு. அன்றைய தினந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பணிக்கு சேருவதாக இருந்திருக்கு. இவருக்கு முன் வழக்குகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்திருக்கலாம், விசாரணைக்கு உட்படுத்தலாம், சட்டத்தில் எல்லாமே இடம் இருக்குது. ஆனால் ஒரு அவசியமே இல்லாத நேரத்தில் அதிகாலை ஒரு 4:30 மணி அளவில் அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி புலவர்ஷீலா அவரோடு சேர்ந்த ஒரு 4 காவலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அழைக்கும் போதே மிதித்து தான் அழைச்சிருக்காங்க. இதை அவங்க தாய் தந்தையருக்கு சொல்கிறாங்க, அவங்க புகாரை சொல்கிறாங்க. அதை தாய் தந்தை அழைத்து போனதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் 9 மணிக்கு காவல் நிலையம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் தந்தையார் காவல் நிலையம் போயிடறாரு. 12 அதுக்கப்புறம் என்ன நடந்ததே தெரியல. அதன் பின்பு ஒரு 12:15 மணிக்கு இந்த திருமதி புலவர்ஷீலா அவங்க காவல் ஆய்வாளர் அண்ணா நகர் காவல் நிலையம் அவங்க தாயாரை தொடர்பு கொண்டு உங்கள் மகனுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க இறந்ததாகவோ ஓடியதாகவோ எதுவுமே சொல்லலை, நீச்சல் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் இல்லை தெரியாதவனுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்ற போது இந்த மாதிரி நாங்கள் விசாரணைக்கு கூட்டிகிட்டு வரும்போது இது நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மகன் தப்பி ஓடி கால்வாயில் இறந்துட்டதாக இந்த தகவலை சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக எங்களுக்கெல்லாம் தெரிய வந்த உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தை போய் முற்றுகையிட்டு விவரங்கள் கேட்டபோது எதுவுமே நம்பும்படியாக இல்லை. இல்லைன்னா என்னென்ன சொன்னாங்க? அவங்க நாங்கள் போடுனாரு வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிசிடிவி பார்த்தீங்கன்னா இங்கே சிசிடிவி பார்த்தீங்கன்னா பூராமே லாக் பண்ணியிருக்காங்க. அதாவது 9 மணிக்கு காவல் நிலையத்தில் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க தந்தையார் அங்கதான் இருக்காங்க, அங்கே இருக்க காவலர்கள் இங்கதான் இருக்கதாக சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்படி வண்டியூர் கால்வாய்க்கு போனான்றது ஒரு சந்தேகம். இவர் அந்த கால்வாயில இவர் உயிர் போகிற அளவுக்கு நீர் இருந்ததான்னு சந்தேகம். ஆக இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த காவல்துறை ஆய்வாளர் புலவர்ஷீலா பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தனி குணநலன்களை நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது நான் குற்றச்சாட்டு வைக்கிறத காட்டிலையும் பொது சமூகமே அவர் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னாக்க வழக்கறிஞர்களை பார்த்தீங்கன்னா அவங்க மதிக்கிறதே கிடையாதுன்னு வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க. உயர் அதிகாரிகளை அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மேல்நிலையில் உள்ள ஏசி டிசி இவங்களை கேட்கறதே கிடையாது. காரணம் அவருக்கு நெருக்கமான ஒரு உயர் அதிகாரி தமிழக உயர் உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம்னாக்க அதாவது மற்ற காவல் ஆய்வாளர்களுக்கு இல்லாத சலுகைகள் பூராமல் இவருக்கு மட்டும் ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னாக்க இவரோட அறை மட்டும், அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் அறைகள் பூராமே ஏசி இல்லாத போது இவர் அறை ஏசி பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏசிக்கார் இப்படிலாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இந்த உயர்நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வழக்கில் இவரை கண்டித்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு வன்மத்தோடு செயல்படக்கூடியவர். இவர் ஒரு பெண்மணி அதிகாலை 4:30 மணிக்கு போய் தினேஷ்குமாரை பார்த்தீங்கன்னாக்கா அழைத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இல்லப்பா, அழைத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல இருந்து அழைத்துட்டு வந்தாங்க? வீட்டுல அடிச்சு மிதிச்சு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது புகார்ல சொல்றாங்களே அவங்க அம்மா முத்துலட்சுமி சொல்றாங்க. பதறி ஓடிடுறாங்களே. இப்ப இந்த வழக்கு வந்துட்டாங்க, மரணம் ஆயிடுச்சு. முழுக்க அவங்க பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அவங்க பொறுப்புக்கு வந்ததே போய் இறந்துருக்கும் போது இப்ப என்னன்னா அவங்கள பார்த்தோம்னா வண்டியூர் அம்மாத்திரல இருந்தே கைது பண்ணிட்டு வந்தோன்னு ஒரு கருத்து இல்லவே இல்ல 3 நபர்ல ஒன்னா கூட்டிட்டு வந்து சொல்றாங்க. இல்ல என்ன நடந்தது? அதாவது இது முழுக்க அவங்க வீட்டுல இருந்தே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் வண்டியில இருந்ததா சொல்றாங்க. இப்ப இந்த இவ்வளவு சம்பவத்துக்கு, அதாவது இவ்வளவு பிரச்சனை இந்த மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் அழைத்து வந்த 2 நபர்களையும் விடுவிச்சுட்டாங்க. எந்த அடிப்படையில் அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க, எந்த அடிப்படையில் விடுவிச்சாங்க, அந்த காரணத்தை
விளக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த 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 கொலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கொலை. பட்டியல் வகுப்பை சேர்ந்த இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கான். காவல்துறை சித்திரவை செய்யப்பட்டு கொலைக்குள்ளாயிருக்கான். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஏன் ஊடகங்கள் அஜித்குமாருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த வழக்குக்கு கொடுக்கலன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எங்களுக்கு வந்து இந்த ஊடகத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் நான். அதுபோக அனைத்து அரசியல் கட்சிகளும் அஜித்குமாருக்காக குரல் கொடுக்கும்போது தினேஷ்குமாருக்காக ஏன் குரல் கொடுக்க மறந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் உங்க மூலமா நான் வைக்கிறேன். இப்ப இதுல இருந்து ஒரு கருத்து எழுதுங்க சார். இப்ப அஜித்குமார் தினேஷ்குமாரை வந்து அழைச்சிட்டு போனாங்க, என்ன வழக்கின் அடிப்படையில் அவங்களை கூட்டு போனாங்க? இந்த அந்த விவரத்தை காவல்துறை வந்து பாத்தீங்கன்னாக்க நீதிமன்றத்தில் தெரிவிக்கல, உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கல. நாங்க கூட்டிட்டு வந்தா ஓடி போயிட்டாரு. இது பண்ணது அவர் அதாவது காவல்துறை சார்பாக முன்னிலையான குற்றவியல் வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா அதைத்தான் தெரிவிச்சாங்க. இப்போ அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னாக்க சிபிசிஐடிக்கு மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ள போய் நம்ம போய் நீதிமன்ற தீர்ப்புகள் நம்ம குறை சொல்லக்கூடாது, குற்றம் குறை சொல்லக்கூடாது. அது வந்து அவமதிப்பாகிறோம். நீதியரசர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இப்போ போராடி கேட்டது, கெஞ்சி கூத்தாடி கேட்டதுனால தான் அவங்க இதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்குன்றதுனால இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணையில் தான் இதெல்லாம் தெரிய வரும். இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னாக்கா, இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதாவது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு 3(2)(7) ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரியோ அரசு அதிகாரியோ ஒரு யாராவது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக வந்து செயல்பட போகும்போது அவங்க மேலே வந்து அதாவது வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது காவல்துறை அதிகாரி வந்து பொய் வழக்கு போட்டாலே இப்போ நடவடிக்கை எடுக்கலாம். பொய் சாட்சி சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனைக்கு நிகரான குற்றமாகவும் கருதப்படணும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் போய் அழைச்சிட்டு, அதாவது அதிகாலை 4:30 மணிக்கு போய் அழைத்து வர வேண்டிய குற்றம் செய்ய வேண்டிய அவர் எண்ணெயே கிடையாது, அவருக்கு தீவிரவாதி கிடையாது, தப்பி ஓடி போகிறது கிடையாது. அவர் சிறு குற்றங்கள் புரிந்தா கூட அவர் அங்கதான் இருக்க போறாரு. அவர் மேல பல குற்றங்கள் 10 வழக்குக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்களே. இருக்கட்டும், அதுக்கு முறை இருக்குல்ல. சம்மன் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துங்க, நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும். ஓகே சார். அதுக்கு இதுக்கு இடையில என்ன நடந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லியிருக்கு. ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவரை வந்து விசாரணைக்கு அழைக்கணும், எந்த நேரங்கள் அழைக்கணும், எவ்வளவு நேரங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கஸ்டடியில் வச்சிருக்கணும், எந்த நேரங்களுக்குள்ள மாண்புமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒப்படைக்கின்ற விதிகள்லாம் இருக்குல்ல. இப்போ 4:30க்கு அழைச்சிட்டு வந்தவங்க 10 மணிக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தா கூட வேலை முடிஞ்சு போச்சுல. என்ன விசாரிந்தாலும் இறக்குறதுக்கு அதாவது அந்த 12:15 வரைக்கும் வீட்டுக்கு, அதாவது அங்கே 4:30க்கு அழைத்து வந்தா அவங்க வீடு வந்து யாகப்பனகர்னா வண்டியூர்ல ஏதோ கால்வான்றாங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, எத்தனை மணிக்கு போய் உள்ள விழுந்தாருன்னு தெரியணும்ல. இப்ப இது பூரா வந்து பாத்தீங்கன்னா மூடி. இதுல கைது பண்ணது வந்து ஸ்டேஷன் போலீஸா இல்ல தனிப்படையாங்க? அதாவது நேரடியாக காவல்துறை ஆய்வாளரோட தனிப்பிரிவு. அவங்க அந்த இன்ஸ்பெக்டர், அதாவது இன்ஸ்பெக்டர்னு சில இது இருக்கும்ல, அது மாதிரி அந்த அந்த காவல்துறை தான், ஸ்டேஷன் போலீஸ் தான். இல்ல காவல்துறை உடை அணிஞ்சிருந்தாங்களா இல்ல மப்டி ட்ரெஸ்? அந்த விவரம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவில்லை. அந்த விவரம் நான் நேரில் பார்க்கல, அந்த விவரம் சொல்லலை. இந்த பதட்டத்தில் அவங்களும் அதை பற்றி சொல்லவே கிடையாது. புகார் கொடுத்தா புகார் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வன்கொடுமை புகாராக இருந்துச்சு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் உடனே உயர்நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கை நான் தாக்கல் செஞ்சேன். பொதுநல வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடனடியாக இவர் மேலே தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு கொலை வழக்காக பதிவு செய்யணும், இவரை இடைநீக்கம் பண்ணணும், இவரை சேர்ந்தவங்களை பாதிப்புக்குள்ளான குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும், வேலை ஒரு கொடுக்கணும். இது பூரா சட்டம். இது பூரா வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றங்கள் வந்து கண்காணிக்கிறதுக்கு சட்ட வழிமுறை இல்லாதனால மாநில மனித உரிமை ஆணையமும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடி கண்காணிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. கண்காணிக்கணும்னு நான் கேட்டிருந்தோம். இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயார் அவங்க பாதிக்கப்பட்டவரோட இறந்தவரோட தாயாரும் மனு செஞ்சதுனால அவங்க வந்து வேற ஒரு நீதிமன்றத்தில் மனு செஞ்சிருக்காங்க. அதுவும் சேர்ந்து விசாரிக்கும் போது அவங்க நீதி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இப்போ கொடுத்த புகாரில் சிஎஸ்ஆர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிபிசிஐடி விசாரணையில் தான் முழு உண்மைகள் வரும்.
இல்ல இந்த மாதிரி நீங்க பல சம்பவங்களை சந்தேகங்களை கிளப்புனா கூட அவங்க காவல்துறையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா சேட்டுல வந்து மூழ்கிட்டாரு, சகதிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு தப்பி ஓடும் போது, தீயணைப்பு துறையின் உதவியால தான் நாங்க மீட்டோம்னு சொல்றாங்களா. அப்ப இது வந்து நம்ப முடியாதானே இருக்குது. இதுலயும் சந்தேகத்தை கிளப்புன்னு பாக்குறீங்க. அதாவது 4:30க்கு கைது பண்ணியிருக்காங்க, அழைத்து வந்ததாக அவங்க வீட்டார் சொல்றாங்க. ஓகே. எத்தனை மணிக்கு மூழ்கினாரு அதை சொல்றாங்களா காவல்துறை? ம். மூழ்கிட்டாரு. நாங்க மீட்டது வந்து பாத்தீங்கன்னாக்க தீயணைப்பு துறை மூலமா. என்னோட சந்தேகம் என்னன்னாக்கா, என்னோட சந்தேகம் தான், குற்றத்தை வந்து உறுதியாக சொல்ல முடியாது, விசாரணையிலும் தெரிய முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது தகவலின்படி இவங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க, அண்ணனார் காவல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மரணம் ஒருவேளை வந்து இங்கே நிகழ்ந்திருக்கலாம். இவங்க போய் நிகழ்த்தி விட்டு போய் இவங்க போய் ஏன் யாருக்கும் தெரியாமல் கால்வாயில் போட்டு கால்வாயில் தூக்கி போட்டுட்டு தீயணைப்புறைக்கு தகவல் கொடுத்து அது இது இப்படி ஒரு கட்டுக்கதையை ஜோடிக்க முடியாதா? காவல்துறை கதையே சொல்ல தெரியாதா? பொய் வழக்கே போடாதா? எத்தனை பொய் வழக்குகள், அது பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க மேலே மட்டுமே பொய் வழக்குகள் போடுறதுக்குன்னே காவல்துறை செயல்படுறதாகவே இப்போ அறியப்படுது. இல்லை, இதை வந்து பல நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிஆர் போடுறதுக்காகவே பல நபர்கள் வந்து தவறாக வந்து காவல்துறையை பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. முட்டாள்தனமான பேச்சு இது, முட்டாள்தனமான பேச்சு. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிராக பல நபர்கள் அதாவது இதை ஒழிக்கணும்னு நினச்சிருக்காங்க. பல பேர் இந்த அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்குமே இதை எப்படி பயன்படுத்துறது தெரியல. இதை ஏன் அதாவது இது இந்த சட்டத்தின் கீழே எப்படி புகார் கொடுக்கணும் தெரியல. எந்த காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி இந்த புகாரை பெறுறதுன்னு தெரியல. அதுக்கு உண்டான சரியான வந்து வழிமுறைகளும் சொல்லி தரதில்ல. அவங்களுக்கு உண்டான அதாவது பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. ஒரு புகார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அதாவது இதுல ஒரு பல பிரிவுகள் இருக்குங்க. இந்த பட்டியல் வகுப்பினர் பழங்குடி தடுப்பு சட்டத்துக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பல பிரிவுகள் இருக்கு. அது குறிப்பா ஒரு பிரிவை மட்டும் தான் சொல்றாங்க. என்னன்னாக்க சாதியை சொல்லி திட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல என்ன சொல்றாங்க, அந்த வழக்கு அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு புகார் கொடுத்தமாக்க அந்த புகார் பின்னாடி நிலைத்தன்மை பெறாத கூடிய நிலையில கூட இருக்கு. ஒரே ஒரு வேர்டு தான், அதாவது ஒருவரை வந்து பாத்தீங்கன்னாக்க தெரிந்து கொண்டு அவரை வந்து பொது வெளியில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் என்னை சாதியை சொல்லி திட்டினார் இருந்தால் மட்டும்தான் அந்த புகார் நிலைக்கும், பப்ளிக் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அது மட்டுமே வன்கொடுமை அல்ல, அது ஒரு பிரிவு மட்டும்தான். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கும்போது உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்காக அரசு அதிகாரிகள் கடமையாற்ற மறுத்தாலும் வன்கொடுமை, ஒரு வங்கிக்கு போய் உங்களுக்கு இருக்கை கொடுக்க மறுத்தாலும் வன்கொடுமை, ஒரு காவல்துறை அதிகாரி உங்கள் மீது பொய் வழக்கு போட்டாலும் வன்கொடுமை, உங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னாக்க செய்திகள் பிரசுரித்தாலும் வன்கொடுமை, பொய்ச்சாட்சி சொன்னாலும் வன்கொடுமை, இப்படி உங்களோட பாதையை அடைத்தாலும் வன்கொடுமை, உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டாலும் வன்கொடுமை. இந்த அடிப்படையின் இந்த பிரிவின் கீது அந்த பிரிவில் பொருந்தக்கூடிய அளவுக்கு புகார் யாரும் கொடுக்க முன்வரதில்லை. இந்த முட்டாளுக்கு என்ன தெரியும், ஒழிக்கணும்ன்றான். இங்க பிரச்சனை இருக்கும் போதுதானே வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கிறோம். இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொல்லிக்கிருந்தாலும் இப்ப தினேஷ்குமார் உறவு வந்து உடற்குழாய்க்காக போயிருக்கு. அங்க ஏதாவது டாக்டர் ஏதாவது சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் தகவல் வரல. இது வரைக்கும் அந்த அறிக்கை வந்தாதான் நம்ம அதை பத்தி கருத்து சொல்லணும். உடற்குழாய் நடந்திருக்கும், அது இது வரைக்கும் அறிக்கை வரல, எனக்கு வரல. நீங்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பேசுறதுனால இந்த விளக்கங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த போல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது எது வன்கொடுமைன்ற போது டிஸ்கிரிமினேஷன் பார்வையில வந்துருதுல. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்து அந்த அம்மா இந்த காவல்துறை ஆய்வாளர் மீது நம்ம வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை வச்சோமாக்க அது அபத்தம். தினேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவங்க இப்ப ஒரு மாவட்ட செயலாளரோட மகனோ ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரோட மகனோ ஒரு பதவியில் இருக்கிற மகனா இந்த அம்மா நடத்திருப்பாங்களா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல, அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் நடந்தது அதிகாலையில போய் விசாரணை கிடைச்சிருப்பாங்களா? இல்ல. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குற்றவாளிகள் வந்து கொலை செஞ்சுட்டு குற்றங்கள் செய்துக்கிட்டு அவங்களோட தோளோட தோல் கை போட்டுட்டு போறாங்க. நீங்க பாக்கலையா? நீங்க ஊடகம் தானே. இவன் என்ன செஞ்சான்? அதாவது தினேஷ்குமார் என்ன செஞ்சாரு? அவர் என்ன குற்றம் செஞ்சாலும் அவர் செய்த பாவம், அவர் செய்த குற்றம் இந்த சமூகத்தில் பிறந்ததுதான். அந்த சமூகத்துல அந்த பட்டியல் சமூகத்தில் இவனுக்கு அதான் சொல்றவன் சொல்லணும். அவனுக்கு என்ன முன்னுரிமை இருக்கு, இவனுக்கு என்ன முன்னுரிமை இருக்கு? அவனுக்கு இங்க இப்ப பாருங்க, அதே இப்ப அஜித்குமாரையும் தினேஷ்குமார் ஒப்பிட்டு பாருங்க. அஜித்குமார் உயிரும் ஒண்ணுதான், தினேஷ்குமார் உயிரும் ஒண்ணுதான். அஜித்குமாரும் ஒரு லேடியோட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு போய் இன்ஃபுளுன்ஸ்ல பண்ணாது வித அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவரோட கொலை வந்து
ஊடகங்கள்ல பேசு பொருளாக்கி ஒரு குறிப்பிட்ட கட்சி, அதாவது அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிராக தூண்டியதுனால அது அனைத்து சமூக தலைவர்களும் அதில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அரசியல் கட்சிக்கு பார்வைக்கு வந்துருச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்ப இங்க 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 இருக்கு, இங்க இதுக்கு பாதுகாப்பு யார் இந்த பையனுக்கு? இந்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டும்தான் பாதுகாப்பு. அதுவும் இங்க முறையா நடந்திருக்குனாக்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. இல்லப்ப நீங்க நிறைய குற்றங்கள்ல வந்து வரிசையா வந்து சுமத்திக்கிட்டே இருக்கீங்க. குற்றத்துக்கு அதாவது நீங்க குற்றச்சாட்டப்படுகிற அந்த இன்ஸ்பெக்டர், அண்ணா நகர் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து போய் கேட்டிருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம்? இது வரைக்கும் வந்து அவங்கள தற்சமயம் அதாவது இடமாற்றம், பணி இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம இப்படி பார்க்க முடியும், அவங்க எப்படி பார்க்க அனுமதிக்க முடியாது. காவல்துறை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அவங்க இதை மூடி மறைக்கவும் சக அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவாங்க. அது இயற்கதை. அது எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே குற்றச்சாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நடந்துக்கிட்டே இருந்தாக்க வெகுஜன மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிரும், பயம் இல்லாமல் போயிடும், ஆளுங்கட்சிக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அதை தடுக்கிற முயற்சி தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை வச்சு அரசுக்கு எதிரானவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஊதி பெரிதாக்க பார்ப்பாங்க. அது அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இதை அணைக்க பார்ப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனை இந்த சம்பவமே நடக்கலையே, அரசுக்கு எதிராக கூட ஒரு ஆளும் போராடல, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடல. அதனாலதான் இந்த அரசை கேட்கிறேன். இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க சமூக நீதி அரசா இருந்தாக்க நியாயமான முறையில தமிழக முதல்வர் இதன் வாயிலாக சரியான முறையில் நடவடிக்கை உத்தரவிடணும். அந்த ஆய்வாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும். அதாவது மரணமடைந்த தினேஷ்குமார் குடும்பத்துக்கு உடனடியாக இழப்பீட்டு தொகையும் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வேலையும் வழங்கணும்னு சொல்லி உங்கள் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி சார். நன்றி வணக்கம்.